மணி ஒரு சின்ன சந்தேகம், தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிகே. இப்போ என்ன திடீர்னு எங்கள் மேலே இவ்வளோ இப்படி ஒரு பாசம்? எல்லாம் கூட்டணிக்கு தான். கூட்டணி கூட்டணி கூட்டணிக்கு தான் அந்த இதுவா? சரி இங்கே பாருங்க, சிரிக்காதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. பாருங்க, நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. உங்கள் கட்சி ஆளுங்க எல்லாம் உங்களை கேட்க மாட்டாங்களா, ஏன் திராவிட கட்சியோட கூட்டணி அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கோம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே நாங்கள் பெரிய ஒரு சின்ன ஒரு சண்டையை கிளப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ற மாபெரும் திருவிழா. இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் சேர்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் சின்ன பாய்ஸ் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவை போட்டு விட்டோன்னு வைங்களேன். இந்த நேரத்தில் இவங்க கூட கூட்டணின்னு சொன்னால் எல்லாரும் அழுதுகிட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டணி வச்சிருவோம், கூட்டணி தேர்தல் கிட்ட நெருங்கிட்ட வச்சிருவோம். சரி அதை விடுங்க, எங்களையா நீங்கள் கூட்டணிக்கே சேர்க்க மாட்டீங்க? அது ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை நாங்கள் சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், எங்ககிட்ட நாங்கள் ஒரு 3 கட்சியை வச்சுருக்கோம். இந்த அருவா, இந்த சுத்தியில், இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் அவங்க, அப்புறம் அந்த சிறுத்தை, இவங்கெல்லாம் ஒரு பேர் 3 நான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து அவங்களாம் நாங்கள் இழக்கிற மாதிரி ஆயிரும். அது வேற ஒன்று இருக்குது. அதனால தான் நாங்கள் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் நெருங்குற நேரத்தில் நம்மளோட எதிரி பூ தான், இலை தான். அதனால் இங்கே இருக்கவங்கள ஒன்று சேருவோன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவோம். அப்போ பார்த்துக்கலாம். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது தோட்டத்தில் மீட்டிங் போட்டுறாதீங்க. நம்ம போட்டுக்கலாம். நான் போய் சின்ன ஒரு பெரியவர்கிட்ட சொல்கிறேன்.